இந்த பாவத்த செஞ்சுட்டேன் கடவுளே! என்ன மன்னிச்சுருன்னு கோவில்ல போய் நிக்கிறாங்க. கோயில்ல போய் சாமிக்கு அள்ளி அள்ளி குடுக்குறாங்க. சாமி கிட்ட போய் கை கட்டி நிக்கிறாங்க. இதனால அந்த கர்மா கழியுமா? அந்த பாவம் கழிஞ்சிருமா? இப்போ இந்த நம்ம அத நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு தவறு செய்றோங்க. கடவுளுக்கு இப்ப எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்க, கடவுளுக்கு மன்னிக்கும் குணம் உண்டு. நம்ம பண்ணிட்டோம். இப்போ அதுக்குண்டான நம்ம கடவுள் சன்னிதானத்தில போய் நின்னுட்டாக்கா, நம்மளோட அந்த பாவ கணக்க அவர் தீர்த்துருவாரு அப்படின்னு நெனைக்கிறாங்க. இப்போ இது எல்லாரும் இப்போ பார்க்குற அந்த வியூவர்ஸ் கூட என்ன நெனைப்பாங்க, என்னடா இது இவர் ஒரு முரண்பாடா சொல்றாரே அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரும். நீங்க என்ன நீங்க உனக்கு யாரும் இங்க படிக்காதவங்களோ, முட்டாளோ கிடையவே கிடையாது. நம்ம அதான் நான் சொன்னேன். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, நம்ம அத ஒரு ஒரு ஜோசியரையோ, ஆன்மீகவாதியோ, இல்ல ஒரு மாந்திரிகரையோ அவங்க தேடி போறாங்க அப்படின்னாக்கா, தேடி போயிட்டு அவங்க முதல்ல என்ன கேட்கறதுன்னா, "எனக்கு எத்தன நாள்ல இந்த பிரச்சனை சரியாகும்?" அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப என்னைய தேடி வர்றவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, "சரி இதுக்கான தீர்வு இது" அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, "இது எத்தன நாள்ல சரியாகும்?" அப்படின்னா, எடுத்தோனே அந்த இதுதான் கேட்பாங்க. ஆனா, அவங்களோட தவறு என்னங்கிறது, நம்ம எதுக்காக இந்த கஷ்டங்கிறத யாரும் உணர்றதே கிடையாது. தன்னோட கஷ்டத்த தனக்கு எதுக்காக ஆண்டவன் குடுத்தாங்கிறத அத உணர்ந்தாவே, அவங்களோட பிரச்சனை இப்ப நீங்க கேட்கிறீங்க பார்த்தீங்களா? அவனோட கர்மா தீராதா, கர்மா தீராதா. தன்னோட தவற அவன் உணர ஆரம்பிச்சுட்டாவே, ஆட்டோமேட்டிக்கா கர்மாங்கிறது கழிய ஆரம்பிக்கும்.